Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா சேலம் டிஸ்ட்ரிக்ட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால சேலம் டிஸ்ட்ரிக்ட் பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல மொத்தம் எத்தனை வேகன்சி, அதுல வந்து எந்த கேட்டகரிக்கு வந்து பிரியாரிட்டி, எந்த கேட்டகரிக்கு எவ்வளவு வேகன்ட், இது எல்லாமே ফুল டீடைல் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். சேலம் டிஸ்ட்ரிக்ட் தான் இல்ல, அந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து நம்ம வந்து ফুল டீடைல்ஸ் வந்து பார்க்க போறோம். அது அடுத்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ எல்லாரும் நம்ம சேனலை வந்து Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும். சோ எல்லாரும் Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாஸ்டா வந்து நான் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து வீடியோ வந்து போட்டுருந்தேன். ஆனா அது நிறைய பேர் வந்து கட் ஆஃப் மார்க் அதிகமா சொல்லிருக்கீங்க, தப்பு அப்படினு சொல்றீங்க. ஆனா பாத்தீங்கன்னா அது வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். இதுல இருந்து நீங்க ஏதாவது பிரியாரிட்டி வச்சிருந்தாலோ இல்ல உங்க கம்யூனிட்டி பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த கட் ஆஃப் வந்து குறைய வந்து சான்ஸ் இருக்கு. இப்ப சேலம் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 120 வேகன்ட். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஆபீஸ் அசிஸ்டன்ட்ல வந்து மொத்தம் வந்து எத்தனை வேகன்ட் அப்படினு பாத்தீங்கன்னா டோட்டலா 11 வேகன்ட் ஆபீஸ் அசிஸ்டன்ட்ல. இதுல வந்து ஒரு வேகன்ட் வந்து ஜெனரல் 10 GT அப்படினா ஜெனரல் 10 ஜெனரல் கேட்டகரி அவங்களுக்கு வந்து ஒரு வேகன்ட் போய்டும். ஜெனரல் கேட்டகரி அப்படினா அதுல ஆண் பெண் இல்ல எந்த கம்யூனிட்டி யாரா வேணாலும் இருக்கலாம். அதுல வந்து போட்டி போடலாம். அதுல யாரு மார்க் வந்து ஹையா இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஒரு வேகன்சி வந்து போகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா GTலயே GTW அப்படினா ஜெனரல் கேட்டகரியிலே women அவங்களுக்கு வந்து இந்த ஒரு வேகன்ட் வந்து போகும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜெனரல் 10லயே பிரியாரிட்டி. இதுல ஆண் பெண் யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா அவங்கள்ட்ட பிரியாரிட்டி சர்டிபிகேட் இருக்கணும். உங்களுக்கு ஏதோ ஒரு பிரியாரிட்டி முன்னாள் ராணுவத்தினர் இல்ல முதல் தலைமுறை பட்டதாரி இல்ல கலப்பு திருமணம் இப்படி ஏதோ ஒரு பிரியாரிட்டி இருந்ததுன்னா அவங்க இந்த ஒரு வேகன்ட் வந்து அவங்களுக்கு வந்து போகும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா GTல PSTM பிரியாரிட்டி. ஜெனரல் 10ல PSTM அதாவது தமிழ் வழி கல்வியில பயின்று இருக்கணும். அந்த சர்டிபிகேட் அவங்கள்ட்ட வந்து வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இது இல்லாம பிரியாரிட்டி அதாவது தமிழ் வழி கல்வியிலயும் பயின்று இருக்கணும். அது இல்லாம பிரியாரிட்டி யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஒரு வேகன்ட் வந்து போகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா BC கம்யூனிட்டி அதாவது BC முஸ்லிம் இல்லாதவங்க BC கம்யூனிட்டிக்கு தான் அந்த ஒரு வேகன்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா BCலயே blindness and low vision அப்படினா BC கம்யூனிட்டியா இருக்கறவங்க அவங்களுக்கு வந்து கண் பார்வை குறைபாடு இருக்கவங்க அவங்களுக்கு வந்து இந்த ஒரு வேகன்ட் வந்து போகும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா BCலயே autism, intellectual disability, specific learning and disability, mental illness, multiple disabilities இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசபிலிட்டி அவங்களுக்கு இருந்தா அவங்களுக்கு வந்து இந்த ஒரு வேகன்ட் போகும். அதாவது BC கம்யூனிட்டில இந்த ஒரு டிசபிலிட்டி இருக்கவங்களுக்கு இந்த ஒரு வேகன்ட் வந்து போகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா BC கம்யூனிட்டிலயே PSTM + பிரியாரிட்டி அதாவது தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்று அதான் PSTM + அதோட வேற ஏதாவது ஒரு பிரியாரிட்டி இருந்தா அவங்களுக்கு தான் இந்த ஒரு வேகன்ட் வந்து போகும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா MBC கம்யூனிட்டி MBC TC இந்த கம்யூனிட்டில ஒரு வேகன்ட் வந்து அவங்களுக்கு போகும். அது ஆண் பெண் யாரா வேணாலும் இருக்கலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா MBC கம்யூனிட்டிலயே women W அப்படினா women அவங்களுக்கு MBCல women அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வேகன்ட் வந்து போகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா MBC TC கம்யூனிட்டில டீப் அண்ட் கார்ட் ஆஃப் ஹியரிங் அதாவது காது கேளாமை அந்த குறைபாட்டுக்குள்ள இந்த ஒரு வேகன்ட் வந்து போகும். டோட்டலா வந்து 11 வேகன்ட். இதுல வந்து இப்போ குறிப்பிட்ட பிரியாரிட்டில வந்து யாருமே இல்ல அப்படினா அதுக்கு அடுத்து இருக்கவங்களுக்கு அந்த ஒரு வேகன்ட் வந்து போகும். இப்போ வந்து BCல வந்து யார்கிட்டயுமே PSTM இல்ல அப்படினா PSTM இல்லாதவங்கல யார் மார்க் ஹையா இருக்காங்களோ அவங்களுக்கு போகும். இந்த மாதிரி தான் எல்லாமே ஒரு பிரியாரிட்டி இல்ல அப்படினா அடுத்தவங்களுக்கு வந்து அந்த வேகன்ட் வந்து போகும். டோட்டலாவே பாத்தீங்கன்னா 11 வேகன்ட் தான் மொத்தமாவே. ஆனா இதுக்கு எக்ஸாம் வந்து நிறைய பேர் எழுதிருப்பீங்க. அதுல யார்கிட்ட பிரியாரிட்டி இருக்கோ மார்க் ஹையா எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து செலக்ட் ஆவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா கிளீனர்ஸ் ஒர்க்கர் சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 14 வேகன்ட். ஜெனரல் கேட்டகரிக்கு 2 வேகன்ட். ஜெனரல்ல யார் வேணாலும் போட்டி போடலாம். எந்த கம்யூனிட்டி ஆண் பெண் எல்லாரும் போட்டி போடலாம். அதுல யார் ஹையா இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த 2 வேகன்சி போகும். அடுத்து ஜெனரல் கேட்டகரியிலே women இருக்கணும். TW அப்படினா விடோ ஜெனரல் கேட்டகரியில விடோ women அவங்களுக்கு தான் வந்து இந்த ஒரு வேகன்ட் வந்து போகும். இப்ப ஜெனரல் கேட்டகரியில வந்து women இருக்காங்க நான் விடோ யாரும் இல்ல அப்படினா womenக்கு அந்த வேகன்ட் வந்து போகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில பிரியாரிட்டி யார் பிரியாரிட்டி சர்டிபிகேட் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த ஒரு வேகன்ட் வந்து போகும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா BC கம்யூனிட்டிக்கு 2 வேகன்ட் வந்து கிளீனர்ஸ் ஒர்க்கர்ல இருக்கு சேலம் மாவட்டத்துல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா BCலயே பிரியாரிட்டி யார் வச்சிருக்காங்களோ BC கம்யூனிட்டில பிரியாரிட்டி யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு வேகன்ட். அதுக்கு அடுத்து MBC TC அந்த கம்யூனிட்டில ஒரு வேகன்ட் அவங்களுக்கு இருக்கு. அடுத்து MBC TCலயே women இருக்கணும். அவங்க விடோ women அவங்களுக்கு வந்து இந்த ஒரு வேகன்ட் வந்து போகும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா MBC TC கம்யூனிட்டில யார் பிரியாரிட்டி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு வேகன்ட் வந்து போகும். அதுக்கு அடுத்து வந்து SC கம்யூனிட்டில women இருக்கணும் விடோவா இருக்கணும். இன்கேஸ் இல்ல விடோ இல்ல அப்படினா womenக்கு வந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வேகன்ட் வந்து போகும். அடுத்து வந்து SCலயே பிரியாரிட்டி யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு வேகன்ட் வந்து போகும்.
நெக்ஸ்ட்டு வந்து SCA அப்படின்னா SC கம்யூனிட்டியில் அருந்ததியர் அப்படி ஒரு தனிப்பிரிவு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஒரு வேக்கண்ட் போகும். அதுலேயே அவங்க உமனாக இருக்கணும், விடோவாக இருக்கணும், ப்ளஸ் வந்து ப்ரியாரிட்டி ஏதாவது வச்சுருக்கணும். இப்போ அதில் ப்ரியாரிட்டி இல்லைன்னா SCயில் அருந்ததியர், உமனில் விடோவுக்கு கொடுப்பாங்க. அப்படி அதில் விடோ இல்லைன்னா உமனுக்கு கொடுப்பாங்க. அதில் உமன் இல்லை மென்னு தான் இருக்காங்கன்னா மென்னு கொடுப்பாங்க. இந்த மாதிரி எதில் அவங்க ப்ரியாரிட்டி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஒரு வேக்கண்ட் வந்து போகும். மொத்தம் கிளீனர்ஸ் ஒர்க்கர் 14 வேக்கண்ட்டு. அவங்களுக்கு வந்து இது மாதிரி தான் வந்து வேக்கண்ட் பிரிஞ்சிருக்கும். இதுபடி தான் அவங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கார்டனர் பார்க்க போகிறோம். சேலம் டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரை ஒரே ஒரு கார்டனர் போஸ்டிங் தான். அது வந்து ஜென்ரல் டர்னில் வருது. உமன் ப்ளஸ் வந்து விடோ இதில் யாராவது இருந்தால் அவங்களுக்கு அந்த ஒரு வேக்கண்ட் வந்து போகும். இன்கேஸ் அவங்க விடோவாக இல்லை, யாருமே இல்லை அப்படின்னா உமனுக்கு வந்து அந்த ஒரு வேக்கண்ட் வந்து போகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன். இதில் தான் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் வந்து அதிக வேக்கண்ட் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 44 வேக்கண்ட்டு. இது வந்து எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் வந்து மொத்தம் 6 வேக்கண்ட் இருக்குது. இதில் யார் வேணாலுமே போட்டி போடலாம். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் கேட்டகரியிலேயே உமன், அதில் வந்து அவங்களுக்கு ஒரு 4 வேக்கண்ட் போகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியிலே பிளைண்ட்னஸ் அண்டு லோ விஷன், கண் பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்கு ஒரு வேக்கண்ட் வந்து போகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன்லேயே உமனாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து காது கேளாமை அந்த ஒரு குறைபாடு இருக்கும்ல, அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வேக்கண்ட் வந்து போகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன்லேயே ப்ரியாரிட்டி, ஜென்ரல் கேட்டகரியில் யார் ப்ரியாரிட்டி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து 3 வேக்கண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டிலேயே உமனாக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு 4 வேக்கண்ட் போகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டியில் யார் ப்ரியாரிட்டி வச்சுருக்கீங்களோ ஆன் பெண் யாராவது இருக்கலாம், அவங்களுக்கு வந்து ஒரு 2 வேக்கண்ட் வந்து போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டி, அதில் வந்து பிசி முஸ்லீமு உமனாக இருக்கணும், அவங்க வந்து விடோவாக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு வேக்கண்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசிடிசி அந்த கம்யூனிட்டியில் மொத்தம் 4 வேக்கண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஆண் பெண் யாராக வேணாலும் இருக்கலாம். எம்பிசி கம்யூனிட்டி அவங்களுக்கு வந்து அந்த வேக்கண்ட் வந்து இருக்கும். மொத்தம் 4 வேக்கண்ட்டு. நெக்ஸ்ட்டு எம்பிசிடிசிலேயே உமனாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு 2 வேக்கண்ட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசிடிசிலேயே சில டிசபிலிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா லோகோமோட்டர் டிசபிலிட்டி, சில பேர் வந்து அவங்களால நடக்க முடியாது, வீல் சேர்லேயே இருப்பாங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு, ப்ளஸ் ஆசிட் அட்டாக்கு, மஸ்குலர் டைட்ரோஃபி, இந்த மாதிரி சில டிசபிலிட்டி இருக்கவங்களுக்கு இந்த ஒரு வேக்கண்ட் வந்து போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசிடிசியில் யார் ப்ரியாரிட்டி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு வேக்கண்ட்டு. எஸ்சி கம்யூனிட்டிக்கு வந்து 3 வேக்கண்ட் வந்து போகுது. எஸ்சிலேயே உமன் கம்யூனிட்டிக்கு இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு வேக்கண்ட் வந்து போகுது. எஸ்சிலேயே யார் ப்ரியாரிட்டி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு வேக்கண்ட் வந்து போகுது. எஸ்சி அருந்ததியர் அவங்களுக்கு வந்து 2 வேக்கண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டியில் யார் ப்ரியாரிட்டி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு வேக்கண்ட் வந்து போகுது. டோட்டலாக வந்து வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் சேலம் டிஸ்ட்ரிக்ட் 44. இதுபடி தான் வந்து வேக்கண்ட் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நைட் வாட்ச்மேன் கம் மசால்ஜி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மொத்தம் சேலத்தில் 4 வேக்கண்ட்டு. ஜென்ரல் கேட்டகரியில் உமன், விடோ உமன் அவங்களுக்கு ஒரு வேக்கண்ட் வந்து போகுது. நெக்ஸ்ட் வந்து பிசி கம்யூனிட்டியில் யார் ப்ரியாரிட்டி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு வேக்கண்ட் வந்து போகுது. அடுத்து வந்து எம்பிசிடிசியில் யார் ப்ரியாரிட்டி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு வேக்கண்ட் வந்து போகுது. எஸ்சி அருந்ததியர், உமன், விடோ, ப்ரியாரிட்டி இந்த கேட்டகரியில் யார் வரீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு வேக்கண்ட் வந்து இருக்குது. மொத்தம் 4 வேக்கண்ட்டு நைட் வாட்ச்மேன் கம் மசால்ஜிக்கு சேலம் டிஸ்ட்ரிக்டில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் கம் மசால்ஜி, முன்னாடி வந்து நைட் வாட்ச்மேன் கம் மசால்ஜி பார்த்தோம், இது வந்து வாட்ச்மேன் கம் மசால்ஜி. இதில் வந்து 2 வேக்கண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து எம்பிசிடிசி கம்யூனிட்டியில் யார் ப்ரியாரிட்டி இருக்கோ அவங்களுக்கு, ரெண்டாவது வந்து எஸ்சி கம்யூனிட்டியில் அருந்ததியர் உட்பிரிவு, அவங்க வந்து உமனாக இருக்கணும், விடோவாக இருக்கணும், ப்ரியாரிட்டி இருக்கணும். இப்போ ப்ரியாரிட்டி இல்லைன்னா நெக்ஸ்ட் வந்து விடோ உமன் அவங்களுக்கு கொடுப்பாங்க, விடோ உமன் இல்லை அப்படின்னா உமன் கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வேக்கண்ட் வந்து போதும். மொத்தம் 2 வேக்கண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மசால்ஜிக்கு நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். சேலம் டிஸ்ட்ரிக்டை பொறுத்தளவில் மொத்தம் 17 வேக்கண்ட் மசால்ஜை பொறுத்தளவு ஜென்ரல் கேட்டகரிக்கு 2, ஜென்ரல் கேட்டகரியில் உமனுக்கு வந்து 2. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் பிளைண்ட்னஸ் அண்டு லோ விஷன் அவங்களுக்கு வந்து ஒரு வேக்கண்ட் வந்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் யார் ப்ரியாரிட்டி வச்சுருக்காங்க அவங்களுக்கு ஒரு வேக்கண்ட் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பிசி கம்யூனிட்டியில் அவங்களுக்கு 2 வேக்கண்ட் வந்து இருக்குது. அதுக்கடுத்து பிசிலேயே உமன் அவங்களுக்கு ஒரு வேக்கண்ட் வந்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசிலேயே யார் ப்ரியாரிட்டி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு வேக்கண்ட் வந்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீமில் உமனாக இருக்கணும், விடோவாக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு வேக்கண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கடுத்து எம்பிசி கம்யூனிட்டி அவங்களுக்கு வந்து 2 வேக்கண்ட் வந்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசிடிசி அதில் உமனாக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு வேக்கண்ட் வந்து இருக்குது. அதுக்கடுத்து எம்பிசிடிசி அந்த கம்யூனிட்டியில் அந்தமாரி டிசபிலிட்டி உள்ளவங்க, நடக்க முடியாதவங்க, ப்ளஸ் ஆசிட் அட்டாக்கு, இந்த மாதிரி இந்த இதில் குறிப்பிட்டிருக்க டிசபிலிட்டி இருந்தால் அவங்களுக்கு ஒரு வேக்கண்ட் வந்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டி அவங்களுக்கு வந்து ஒரு வேக்கண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கடுத்து எஸ்சி கம்யூனிட்டிலேயே யார் ப்ரியாரிட்டி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு வேக்கண்ட். மொத்தம் வந்து 17 வேக்கண்ட்டு மசால்ஜிக்கு சேலம் மாவட்டத்தில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாமைனருக்கு தான் வந்து பார்க்க போகிறோம். டோட்டலாக சேலம் மாவட்டத்தில் வந்து எக்ஸாமைனர் வந்து 4. அதில் வந்து பிசி கம்யூனிட்டியில் யார் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு வேக்கண்ட் வந்து போகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீமில் யார் ப்ரியாரிட்டி வச்சுருக்கீங்களோ
அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வேக்கன்ட் போகும். ப்ரியாரிட்டிலாம் பிஎஸ்சி முஸ்லீம் யார் இருக்கோ அவங்களுக்கு அந்த வேக்கன்ட் போகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசி டிசி கம்யூனிட்டியில் யார் பிஎஸ்டி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு வேக்கன்ட் வந்து, எஸ்சி கம்யூனிட்டியில் ஒரு வேக்கன்ட் வந்து எக்ஸாமினருக்கு இருக்குது. மொத்தம் 4 வேக்கன்ட் சேலம் மாவட்டத்தில் எக்ஸாமினர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரீடருக்கு வந்து ஒரு வேக்கன்ட் இருக்குது சேலம் மாவட்டத்தில். அது பார்த்தீங்கன்னா எஸ்சியில் யார் ப்ரியாரிட்டி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு போகும். இன்கேஸ் ப்ரியாரிட்டி இல்லை அப்படின்னா எஸ்சியில் யாருக்கு மார்க் ஹையாக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஒரு வேக்கன்ட் வந்து போகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ஃபைலிப்புக்கு தான் பார்க்க போகிறோம். சீனியர் ஃபைலிப் வந்து சேலத்தில் 8 வேக்கன்ட்டு. அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் உமனாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து இந்த காது கேளாமை குறைபாடு இருக்கவங்க அவங்களுக்கு வந்து ஒரு வேக்கன்ட் வந்து போகும். அதுக்கடுத்து ஜென்ரல் கேட்டகரியில் யார் ப்ரியாரிட்டி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பிசி கம்யூனிட்டி அவங்களுக்கு ஒரு வேக்கண்ட்டு. பிசி கம்யூனிட்டிலேயே யார் பிஎஸ்டி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு வேக்கண்ட்டு. பிசி கம்யூனிட்டியில் உமனாக இருக்கணும் அவங்களுக்கு ஒரு வேக்கண்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசிடிசி அவங்களுக்கு வந்து ஒரு வேக்கண்ட்டு. அதுக்கடுத்து எம்பிசிடிசிலே உமனாக இருக்கணும் அவங்களுக்கு ஒரு வேக்கண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து எஸ்சி கம்யூனிட்டியில் யார் ப்ரியாரிட்டி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு வேக்கண்ட்டு. டோட்டலாக 8 வேக்கண்ட்டு சீனியர் ஃபைலிப் சேலம் மாவட்டத்தில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஃபைலிப் பார்க்க போகிறோம். ஜூனியர் ஃபைலிப் வந்து சேலம் மாவட்டத்தில் வந்து டோட்டலாக வந்து 14 வேக்கண்ட்டு. ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து ஒரு வேக்கண்ட்டு. அது ஆண் பெண் யாராக வேணாலும் இருக்கலாம், எந்த கம்யூனிட்டி வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு வேக்கண்ட்டு. அடுத்து ஜென்ரல்லையே உமனாக இருக்கணும் அவங்களுக்கு ஒரு வேக்கண்ட்டு. அடுத்து ஜென்ரலில் உமனாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து அந்த காது கேளாமை குறைபாடு அவங்களுக்கு ஒரு வேக்கண்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல்லே ப்ரியாரிட்டி யார் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு வேக்கண்ட்டு. அதுக்கடுத்து பிசி கம்யூனிட்டி அவங்களுக்கு வந்து 2 வேக்கண்ட் ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிசிலேயே உமனாக இருக்கணும் அவங்களுக்கு ஒரு வேக்கண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிசிலேயே யார் ப்ரியாரிட்டி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு வேக்கண்ட் வந்து போகுது. நெக்ஸ்ட்டு வந்து எம்பிசிடிசி அந்த கம்யூனிட்டிக்கு ஒரு வேக்கண்ட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எம்பிசிடிசிலேயே பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு வேக்கண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து எம்பிசிடிசிலே உமனாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து ஒரு வேக்கண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டியில் எக்ஸ் சர்வீஸ்மேன் முன்னாள் இராணுவத்தினர் அவங்களுக்கு வந்து ஒரு வேக்கண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டிலே யார் ப்ரியாரிட்டி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு வேக்கண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சி கம்யூனிட்டிலே அருந்ததியர்ஸ் அந்த உட்பிரிவுக்கு ஒரு வேக்கண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதுபடி தான் வந்து நமக்கு ஃபைனலாக வந்து கோர்ட்டு வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்து விடுவாங்க. ஆனால் வந்து ப்ராக்டிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு வேக்கண்ட்டுக்கு வந்து 5 பேரை வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க. அந்த 5 பேர்லேருந்து ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி அவங்கள வந்து டைரக்ட் இன்டர்வியூ கொஸ்டின் பண்ணுவாங்க. அந்த 3 பேர்லேருந்து ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து ப்ராக்டிக்கலுக்கு நிறைய பேரவே வந்து கூப்பிடுவாங்க. இப்போ சேலம் டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரை ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் 11 வேக்கண்ட் அப்படின்னா 11 × 5 கிட்டத்தட்ட ஒரு 55 பேரை வந்து ப்ராக்டிக்கல் வந்து கூப்பிடுவாங்க. அதில் யார் பெஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அதில் வந்து ஒரு 30 பேரை செலக்ட் பண்ணி அதுலேருந்து தான் இன்டர்வியூ வந்து பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து ப்ராசஸ் வந்து இருக்கும். கட் ஆஃப் மார்க் வந்து ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்தளவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். உங்கள்கிட்ட வந்து ப்ரியாரிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. இந்த முன்னுரிமை சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட மெயினாக இருக்கணும். ஆனால் அது நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அதை வச்சு அப்ளை பண்ணியிருக்கணும். இப்போ நான் வந்து அப்ளை பண்ணும்போது எங்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இல்லை ஆனால் இப்போ இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன முன்னுரிமை ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் வச்சிங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ அவங்கள்ட்ட காமிக்கணும். இது ரெண்டும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து உங்களுக்கு வந்து முன்னுரிமையை வந்து எடுத்துப்பாங்க. ஏன்னா முன்னுரிமை உள்ளவங்களுக்கு கோர்ட் எக்ஸாம் பொறுத்தளவு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. சேலம் டிஸ்ட்ரிக்டை பொறுத்தளவு இப்போ நான் வந்து டிஸ்பிளேல காட்டின இந்த ப்ரியாரிட்டி இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. மெட்ராஸ் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரியாரிட்டி வந்து இருக்குது. அது என்னென்ன ப்ரியாரிட்டி அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு போட போகிறோம். ஸோ எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது என்னென்ன ப்ரியாரிட்டியும் உங்களுக்கு வந்து தெரியும். அந்த சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து இந்த ப்ரியாரிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். வேறு ப்ரியாரிட்டி வந்து கேட்டிருப்பாங்க வேறு டிஸ்ட்ரிக்டில். ஸோ வந்து நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து வீடியோ போட போகிறோம். எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து கமெண்டில் அதிகமாக பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ போட போகிறோம். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் என்ன அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டை பற்றி கூட வீடியோ போடலாம். ஸோ நம்ம சேனலை வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நம்ம சேனலில் வந்து கோர்ட் பற்றி கண்டினியூ வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.